பக்கத்தில் தெரிஞ்சவங்க, அவங்க கிராமத்துலேருந்து வீட்டுக்கு போனோம், போய் எடுத்துகிட்டு வந்தோம், பறிச்சுட்டு வந்தோம்ன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டாந்து குடுத்தாங்க. ஒரு ஈவினிங்கா வந்து குடுத்ததுனால, கொஞ்சம் நான் அப்படியே போட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் ஈவினிங் அதுக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் சோர்ந்து போயிடுச்சு. சரி அத எடுத்து ஆஞ்சு பார்ப்போம்ன்னு பார்த்தா, நம்ம பச்சை பட்டாணி மாரி தான் இருக்குது. 1 இருக்குது, இல்லைன்னா 2 இருக்குது. 1 இருக்கெல்லாம் நல்லாவே நல்லா பெருசா முத்தலா இருந்தது. 2 இருக்கெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்குது. 3 வரைக்குமே இருந்தது. நம்ம கடலெல்லாம் எடுக்கிற மாரி தான் இருக்குது. ஆனா ரொம்ப சாஃப்ட்டா இருக்குது அந்த மேல இருக்கிற அந்த தோலு. சரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அப்புறமா ஆய்வோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சேன். கொஞ்சத்த மட்டும் நெக்ஸ்ட் டேக்கு வந்து கத்திரிக்காய் கூட கொஞ்சம் வறுத்து குடுத்தேன். கீரை கிடச்சிது இங்கே அரைக்கீரை. சரி அது கடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைஞ்சேன். நான் வாங்கிட்டு வந்த சட்டி அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். சாம்பார் தான் வச்சேன். அதுக்குள்ளாட்டியுமே லேசா விரிசல் விட்டுடுச்சு. சரி போன்ட்டு இருக்கிறதுலே தான் அப்புறம் பண்ணேன். நான் பூண்டு போட்டு கடைஞ்சேன் அரைக்கீரைய. ஏன்னா இன்னும் தால்லாம் போட்டா இன்னும் ஹெவியாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு போட்டு தான் கடைஞ்சேன். இதில எங்க அம்மாலாம் பச்சை மிளகாவே போட மாட்டாங்க. வெறும் பச்சை பூண்டு மட்டும் போட்டு அதோட காரம் தான் இருக்கும். சரி நம்ம சாதத்துக்கு ஃபுல்லாவே போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டேன். சின்ன வெங்காயம் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. வந்து அதை கொஞ்சம் லேசா ஒரு வேக வச்சு அப்புறமா சேர்த்துக்கிட்டேன். எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஆனா சூப்பரா இருந்துச்சு. டெல்லியில இருக்கும்போது இது வந்து வாங்கியிருக்கேன். ஆனா அங்க வந்து அந்த கீரைய வந்து அந்த கீரை கட்டோட அப்படியே நிறுத்து தான் குடுப்பாங்க. அதனால அது சும்மா கொஞ்சம் வாங்கி அப்படியே குளிருக்கு வெயில்ல உட்காந்து அப்படியே பக்கத்து வீட்டுக்காரவங்க நாங்கலாம் உட்காந்து மாமியெல்லாம் உட்காந்து அப்படியே பிச்சு அப்படியே சாப்பிட்றோமே தவிர, இத சப்ஜியா செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் அங்க வாங்குனதில்ல. இங்க சும்மா குடுத்ததுனால நெறையா குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா நம்ம ஊர்ல வந்து மொச்சக்காய் கிடைக்கும் இந்த சீசன்ல. இந்த ஊர்ல வந்து இந்த கொண்டைக்கடலை கிடைக்குது. எனக்கு ஒரு டவுட்டு. இத காய வச்சா கருப்பு கொண்டைக்கடலை ஆகும். அப்ப வெள்ள கொண்டைக்கடலை எதுல வருதுன்னு தெரியல. உங்களுக்கு யாரும் தெரியும்னா சொல்லுங்க. அது இங்க யார்ட்டயாவது கேட்கணும். என்ன எப்படி அது வருது அப்படின்னு. இந்த கீரை கடைஞ்சது ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா இருந்தது. ஆனா, இங்க சொல்லிக்கிற மாரி காயி, கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத தொட்டு போட்டோனயே வெந்துடுது. அதே மாதிரி நான் எங்க அதில போட்டு கடைய முடியுமான்னு நெனச்சேன். அதில ஒழுங்கா இதுவரைக்கும் அங்க கடையெல்லாம் வராது இல்லையா அந்த பாத்திரத்தில. மிக்ஸியில போட்டு அடிச்சா நல்லாயிருக்கும்னு நெனச்சா, நல்லா மசிஞ்சு குடுத்துடுச்சு. சூப்பரா இருக்கு. இங்க உள்ள காய்கறி எல்லாம் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா நல்லாயிருக்கு. இன்னைக்கு லஞ்ச் மெனு இதுதான். ரச சாதம், கீரை, கத்திரிக்காவும், கொண்டைக்கடலையும் வறுவல் தான். இங்க பாருங்க இந்த குட்டி நாய்க்கு ஒண்ணு வளர்ந்துருச்சு ஒரு செட்டு. அது வந்து மாடு கூட எப்படி மல்லுக்கு நிக்குது பாருங்களேன். அதுவும் வந்து பிஸ்கெட் சாப்பிடுது. அதுக்கு போடுற இதெல்லாம் இன்னும் போடல அதுக்கு நானு. அதுக்கு வந்து இதோட மல்லு கட்டிட்டு நிக்குது.